சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நான் இப்பொழுதே சென்று சேர மன்னரிடம் இதை பற்றி பேசினால் என்னவாகும் தெரியுமா? அதுவரை நான் உன்னை விட்டு வைப்பேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இப்போதே இங்கேயே உன்னை கொன்று விடுகிறேன் பார். என்னை கொன்று விட்டால் அத்தோடு போய்விடுமா? மாளவ நாட்டு இளவரசனை கொன்ற குற்றத்திற்காக பாண்டிய இளவரசரை போல் சேர நாட்டின் அரண்மனையில் இல்லாமல் சேர நாட்டின் சிறைச்சாலையில் உங்களை சிறை வைப்பார்கள். பிறகு எப்படி பாண்டிய இளவரசரை காப்பாற்றுவாய்? என்ன செய்வது? சரி சொல். அப்படி கேள். எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய புத்திசாலி பெண் முத்துநகை என்று நான் கேள்விப்பட்டது சரியாகத்தான் இருக்கிறது. சரி, சொல்கிறேன். இப்பொழுது உங்களின் மூலம் நான் அறிந்து கொண்ட எதையும் வெளியில் சொல்ல மாட்டேன். அதேபோல் நீங்கள் என்னை பற்றி அறிந்து கொண்டதையும் வெளியில் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நீங்களும் திருடர்கள், நானும் திருடன். ஒருவர் திருட்டை மற்றவர் சொன்னால் என்னவாகும்? சொன்னவரும் அகப்பட்டுக் கொள்ள நேரும். அதனால் நம் ரகசியத்தை வெளியில் சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறீர்கள்? என்ன செய்வது? ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லையே. அதற்கென்ன செய்வது? பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே என்பார்கள். ஆனால் நீங்கள் பட்ட பகலில் உங்கள் அறையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் வெளிப்படையாகவா பேசுவது? அது எவ்வளவு பெரிய தவறு! சேர மன்னரைச் சேர்ந்த யாரும் கேட்காமல் நான் கேட்டேனே என்று சந்தோஷப்படுங்கள். என்ன, நான் சொன்னதற்கு சம்மதம் தானே? சம்மதம்தான். ஆனால் என்ன? நாங்கள் நாட்டில் வாழ்பவர்கள், கல்வி கற்று தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், அதன்படி நடப்பவர்கள். ஆனால் நீ புரிகிறது. நீ காட்டுவாசியாயிற்றே, கல்வி அறிவு இல்லாதவனாயிற்றே. நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாயா என்று கேட்கிறாய். கவலைப்படாதே. நாட்டுவாசிகளாவது வாக்கு கொடுத்துவிட்டு இல்லவே இல்லை என்று சாதிப்பார்கள். ஆனால் காட்டுவாசிகள் வாக்கு கொடுத்து விட்டால் மாறவே மாட்டார்கள். அப்படியானால் சரி, நீ சொல்வதற்கு நாங்களும் சம்மதிக்கிறோம். இப்பொழுது நீ போகலாம். அதற்குள் எப்படி போக முடியும்? எதற்காக நான் உங்களிடம் இப்படி ஒரு ஒப்பந்தம் போடுகிறேன் என்று நீங்கள் கேட்கவில்லையே. ஓஹோ, இது நிபந்தனையோடு கூடிய ஒப்பந்தமா? ஆமாம். சரி சொல், எதற்காக இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டாய்? நீங்கள் இங்கு வந்தது பாண்டிய இளவரசரை மீட்டுச் செல்வதற்காகத்தானே? ஆமா. அதை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் நான் இங்கு வந்தது தாமரையை கொண்டு செல்வதற்காக. அதை நான் செய்கிறேன். இடும்பா, தாமரையை யார் என்று நினைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறாய்? தெரியும், நன்றாக தெரியும். தாமரை வேளிர்குடி இளவரசி என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவள் எங்கே இருந்தாள், எப்படி என்னிடத்தில் வந்து சேர்ந்தாள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதை பற்றியெல்லாம் நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்க தயாராக இல்லை. உங்களுக்கு பாண்டிய இளவரசர் தானே வேண்டும்? தப்பிக்கச் செய்யுங்கள். எனக்கு தாமரைதான் வேண்டும். நான் அவளை கொண்டு போகிறேன். அது நடக்காது. உனக்கு தாமரையை வேளிர்குல இளவரசியாக மட்டும்தானே தெரியும். அதற்கும் மேலாக அவள் என் கணவர் இருங்கோவேளின் தங்கை. நான் அவளது அண்ணி. அவளை காக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னிடம் இருந்து தாமரையை உன்னால் கொண்டு போக முடியும் என்றால் எங்கே செய்து காட்டு. ஓ, சவால் விடுகிறாயா? அப்படியானால் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் எப்போது பாண்டிய இளவரசனை தப்பிக்க வைக்க நேரம் குறித்திருக்கிறீர்களோ அதே நேரத்தில் சேர இளவரசியின் பிறந்த நாள் அன்று நான் தாமரையை கொண்டு செல்கிறேன். உங்கள் திட்டம் நிறைவேறுகிறதா அல்லது என் திட்டம் நிறைவேறுகிறதா என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். என்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் விவாதம் செய்கிறார். நான் என் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக என் கணவரான இருங்கோவேளையை கொன்றவள். அந்த கதையெல்லாம் நானும் கேட்டிருக்கிறேன். தாமரை பலமுறை அதை சொல்லி இருக்கிறாள். ஆனால் அது நீதான் என்று எனக்கு தெரியாது. இன்று பார்த்து விட்டேன். எனக்கு இன்னொரு விஷயமும் புரிந்துவிட்டது. இருங்கோவேளை கொல்ல வந்தவள் தான் நீ என்று தெரிந்தும்
அந்த இருங்கோவேள் ஏன் உன்னை மணந்தார்? உன் மேல் அவர் வைத்திருந்த காதலுக்காக. ஆனால் அந்த காதல் தான் அவரை அழித்தது. நானும் அதே காதலுக்காகத்தான் சேர நாட்டிற்கு தாமரையை தேடி வந்திருக்கிறேன். ஆனால் என் காதல் எங்கள் இருவரையும் வாழ வைக்கும். நீங்களாக விட்டுக் கொடுத்து சென்று விட்டால் உங்களுக்கு கௌரவம். விடமாட்டேன் என்றால் பிறகு உங்கள் சாமர்த்தியம். நீங்களா நானா என்று பார்ப்போம். வேண்டாம் பார்த்திபன், இதை இப்படியே விட்டுவிடுங்கள். பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது என்பதை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டு போகிறான். எத்தனையோ சவாலை சமாளித்த நமக்கு இது ஒன்றும் பெரிய சவால் இல்லை. இந்த இடும்பனுக்கு சரியான பாடம் கற்பிப்போம். கிள்ளிவளவா, இதுதான் சேர நாட்டின் எல்லை. இந்த இடத்திற்கு விரைவில் வந்து சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடம் எதுவும் பேசாமல் வேகமாக வந்தேன். இப்போது உன் சந்தேகத்தை கேள். காட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்த பின் அனைவரையும் இந்த சாதாரண உடைக்கு மாறச் சொன்னீர்களே, அது எதற்காக என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நாம் யார் என்று யாருக்குமே அடையாளம் தெரிந்துவிடக்கூடாது. அந்த இடும்பனை அவ்வளவு எளிதாக நினைத்து விடாதே. சேர நாட்டிற்கு போவதாக என்னிடம் சொல்லி பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட அவன் அங்கே போகாமல் இங்கேயே எங்காவது திரிந்து கொண்டும் இருக்கலாம். அப்படி ஒருவேளை அவன் சேர நாட்டிற்குள் சென்றிருந்தாலும் இங்கு தன்னை தேடி யாராவது வருகிறார்களா என்று கண்காணிக்க யாரையாவது ஏற்பாடு செய்திருக்கலாம். அவ்வளவு சாமர்த்தியசாலி அவன். இல்லாவிட்டால் இடும்பனான அவனே என்னிடம் வந்து இடும்பனை கண்டுபிடிக்க புத்தாடைகள் புனைந்து செல்ல வேண்டும், அதற்காக பொற்காசுகள் வேண்டும் என்று என்னிடமே பொன்முடிப்பை பெற்று சென்றிருப்பானா? அப்படியானால் அவன் சாமர்த்தியசாலிதான். அதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நான் ஏமாந்து விட்டேன் என்று என்னை கேலி செய்வதற்காக மங்கம்மா அதை சுட்டிக்காட்டாமல் போயிருந்தால் அது எனக்கு தெரிந்திருக்கவே வாய்ப்பில்லை. இந்த நிலையில் இனி நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாறு வேடமே. இப்போது நமது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? சேர நாட்டிற்குள் சாதாரண மனிதர்கள் போல் நுழைய வேண்டும். அதற்கு முன் இந்த காட்டை மீண்டும் ஒருமுறை வலம் வந்து ஏதேனும் தடயம் தெரிகிறதா என்று கண்டுபிடித்தாக வேண்டும். நாம் தான் நிறைய இடங்களில் தேடிவிட்டோமே. வீரர்களும் பல முறை ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று பார்த்தார்களே. அதனால் இனி அதற்கு அவசியமே இல்லை என்று நினைத்து விட்டாயா கிள்ளிவளவா? நீ தேடும் போது கண்ணில் படாத ஒன்று நான் தேடும் போது கிடைக்கக்கூடும். நான் பார்க்கும் போது என் பார்வையில் படாத ஒன்று நீ பார்க்கும் போது உன் பார்வையில் பட்டுவிடும். அதே நேரம் எதிரி நாம் இங்கிருக்கும் போது அங்கும், நாம் அங்கு செல்லும் போது அவர்கள் இங்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பலமுறை இதன் பொருட்டு இங்கு வந்திருப்பதால் அனுபவபூர்வமாக இதை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். உண்மைதான் கிள்ளிவளவா. எப்பொழுதுமே நாம் நமக்கு ஏற்படும் தோல்வியில் இருந்துதான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் தாமரையை நெருங்கிவிட்டோம், கண்டுபிடித்து விட்டோம் என்று சென்ற இடங்களில் இருமுறையும் தோல்வி அடைந்து விட்டேன். அது என் மனதை மிகவும் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மாமா மாமா என்று என்னிடம் பாசம் காட்டிய தாமரையை நாம் தவற விட்டு விட்டோமே என்ற வருத்தத்தில் இருந்து என்னால் மீளவே முடியவில்லை. நீங்கள் தாமரை மீது வைத்திருக்கும் பாசத்தைக் கண்டு நான் வியப்படைகிறேன் மாமா. தாமரையை சின்னஞ்சிறு சிறுமியாக இருந்த போதிலிருந்தே பார்த்தவன் நான். பருவப் பெண்ணாக வளர்ந்த பிறகும் அவள் என் கண்ணுக்கு சிறுமியாகத்தான் தெரிகிறாள். அவளுக்காக என் நண்பன் இருங்கோவேளையை பகைத்துக் கொண்டு வந்தவன் நான். இப்போது தாமரைக்காக மங்கம்மாவையை தூக்கி எறிய நேர்ந்தாலும் அதை நான் செய்வேன். ஆனால் அதற்கும் தாமரையை கண்டுபிடிக்க வேண்டும். தாமரையை கவர்ந்து சென்ற
இடும்பனை கொண்டு வர வேண்டும். நிச்சயம் நாம் அதை செய்யத்தான் போகிறோம். ஆனால் அதற்கு முன் நாம் சேர நாட்டிற்கு செல்வதற்கு ஏதேனும் ஒரு முக்கிய காரணம் வேண்டும் அல்லவா? ஆஹா, மிக முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்தி விட்டாய் கிள்ளிவளவா. நாம் காட்டில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சில பொருட்களை கொண்டு செல்லும் வணிகர்கள் போல் அங்கு செல்ல வேண்டும். அதற்காக நாம் என்ன தேடலாம், எதை கொண்டு போகலாம் என்பதை நாம் உடனடியாக கவனிக்க வேண்டும். வா போகலாம். வாருங்கள். ஆஹா, சோழ மன்னருக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். வாருங்கள் வாருங்கள். உங்கள் இருவரையும் எதிர்பார்த்து தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அமருங்கள். மன்னவா, தங்கள் வருகைக்காக பலரும் பல்வேறு இடங்களில் காத்திருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் எங்கள் பொருட்டு காத்திருப்பது புலவர்கள் மீது தாங்கள் கொண்ட அன்பிற்கு அடையாளமாக விளங்குகிறது. என்னை பொறுத்தவரை புலவர்கள் நிலை பெற்று வாழ்பவர்கள். அவர்கள் பாடிய கவிதை வாழும் வரை அவர்களும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மன்னரின் வாழ்வு என்பது அவர் மண்ணில் வீழ்ந்தவுடன் மறைந்து விடும். அப்படி சொல்லாதீர்கள் மன்னவா. நீங்கள் சொல்லும் புலவர்கள் பாடி பரவுவதே தங்களைத்தானே. அதை பாடிய புலவர் வாழ்வார் என்றால் அந்த பாட்டில் அவரால் பாடப்பட்ட அரசரும் வாழ்வார் அல்லவா? அதிலும் ஒரு ஆற்றுப்படை ஒரு மன்னர் மேல் பாடப்பட்டிருந்தால் அதுவே அவரது பெரும் புகழுக்கு அடையாளமாக விளங்கும். அதுவே இரு ஆற்றுப்படை என்றால் அவரது புகழுக்கு கால எல்லையே சொல்ல முடியாது. தங்கள் மீது முடத்தாம கன்னிகார் பாடிய பெருநாற்றுப் படையோடு உருத்திரங்கண்ணனார் பாடிய கூத்தராற்றுப் படை என்னும் மலைபடு கலாமும் இணைந்து விட்டதே. அவை காலத்தை கடந்து தங்கள் புகழை பறைசாற்றப் போகிறதே. ஒரு புலவர் வந்து பேசும் பொழுதே என்னால் அவருக்கு சமமாக பேசி ஈடு கொடுக்க முடியாது. இப்பொழுது இரு புலவர்கள் இணைந்து வந்து இப்படி பேசினால் என்னால் எப்படி சமாளிக்க முடியும்? அதனால் இப்பொழுது நான் எதை பற்றி பேசுவதற்காக அழைத்தேனோ அதை மட்டும் பேசுவோம். மன்னவா, தாங்கள் எங்களை உடனே அழைத்தீர்கள் என்று கேட்ட மறுகணமே புறப்பட்டு வந்துவிட்டோம். தாங்கள் சொல்லப்போவதை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். இப்பொழுது நான் பேச அழைத்தது நம் சோழ நாட்டு பிரச்சனை அல்ல. பாண்டிய பேரரசர் பெருவழுதியாருக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை. முறைப்படி பார்த்தால் இது அவர் நம்முடன் பகிர்ந்து கொண்டு செய்ய வேண்டியது அல்ல. இருப்பினும் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு குழப்பத்திற்கு தீர்வு காண நம்மிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறார். இது அவர் தங்கள் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு அடையாளம். தங்களை சம்பந்தியாக மட்டும் கருதாமல் தனது பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளும் அவரது நண்பராகவே கருதுகிறார் என்பது இதன் மூலம் தெரிகிறது. உண்மைதான். அதனால்தான் சோழ நாட்டில் இருக்கும் எனது நண்பர்களான உங்கள் இருவரிடமும் அந்த நண்பரின் பிரச்சனைக்கு தீர்வு காண ஆலோசனை நடத்தலாம் என்று உங்களை அழைத்தேன். இது எங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு அடையாளம். பிரச்சனை என்னவென்று சொல்லுங்கள். ரோமாபுரியில் இருந்து தூதுவன் வரப்போகின்றான் அல்லவா? இளம்பழுதி பிரச்சனையால் தானே அதை தாமதப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர் வருவது உறுதியாகிவிட்டதால் ரோமாபுரியில் இருந்து தூதுவனை அனுப்பும்படி அழைப்பு விடுக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறார். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அந்த தூதுவன் இங்கு வந்து சேர்வதற்கு முன்பே இளவரசர் பாண்டிய நாட்டிற்கு சென்று விடுவாரே. அதை பற்றி அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வருகின்ற தூதுவனுக்கு பாதுகாப்பாக யாரை நியமிப்பது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மணிமாறன், மகேந்திரன் என்று அவர்களும் தங்களிடம் அந்த பொறுப்பை தாருங்கள் என்று கேட்கிறார்களாம். அது எப்படி? செழியன் அங்கே இருக்கும்போது அவர்களுக்கு எப்படி அந்த உரிமையை தர முடியும்? அங்குள்ள இளைஞர்களில் அவன்தானே அதற்கு முழு தகுதி வாய்ந்தவன். பாண்டிய மன்னரின் நோக்கமும் செழியனிடம் அந்த பொறுப்பை தர வேண்டும் என்பதுதான். அவர் அதை பற்றி ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டால் யார் அதற்கு மறுப்பு சொல்ல முடியும்? யாரும் மறுக்க முடியாதுதான். ஆனால் எல்லோருடைய சம்மதத்தோடுதான் இதை அவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். செழியனிடம் அந்த பொறுப்பை தரக்கூடாது என்று பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார்களாம். ஏன் தரக்கூடாது என்கிறார்களாம்? இரு குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்களாம். அவை என்ன? முதல் குற்றச்சாட்டு,
அவன் தன்னை காத்துக்கொள்ளும் திறமை இல்லாமல் இருங்கோவேளிடம் சிறைப்பட்டு கிடந்தவன் என்பதுதானாம். இப்படி பேசும் தகுதி அங்கு யாருக்கு இருக்கிறது? இன்று மாமன்னர் கரிகாலர் எந்தவித பாதிப்பும் இன்றி பரந்த சாம்ராஜ்யத்தை ஆட்சி புரிகிறார் என்றால் அதற்கு காரணம் அந்த செழியன் அல்லவா? காரியாரை, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? என்னதான் நடந்தது? இந்திர விழாவிற்கு வந்திருந்த பெருவழுதி பாண்டியரும் அவரை வரவேற்று அழைத்து வந்த கரிகாலரும் ராஜவீதியில் பவனி வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த சதிகாரன் இருங்கோவேளால் அனுப்பப்பட்ட கொடியவன் ஒருவன் அந்த பரபரப்பான சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு மாமன்னர் மீது விஷக்கட்டாரியை எரிய முயன்றிருக்கிறான். அதை கண்டுபிடித்துவிட்ட செழியன் அவனை தடுத்து கடுமையாக போர் புரிந்து அவனை கொன்றான். அந்த சண்டை எங்கள் வீட்டு முன்னால் நடந்ததால் நானே அதை பார்த்தேன். மாமன்னரின் உயிரை தன்னந்தனியாக நின்று காத்தவன் செழியன். ஆனால் இருங்கோவேளிடம் சிறைப்பட்டவன் என்பதுதானே ஒரு குற்றச்சாட்டாக எழுந்திருக்கிறது. எந்த நிலையில் சிறைப்பட்டான் என்பதை பார்க்க வேண்டாமா? என் மகள் முத்துநகை உடம்பெங்கும் காயம் பட்டிருந்த அவனுக்கு சிகிச்சை தந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் சிவனடியார்கள் வேடத்தில் வந்து தந்திரமாக செழியனை கடத்திச் சென்றிருக்கிறார்கள். நரியின் சூழ்ச்சி வலையில் சிங்கம் விழுந்து விட்டதால் அது சிங்கம் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? நான் காரியாரை போல் நேருக்கு நேர் செழியனின் வீரத்தை பார்த்ததில்லை என்றாலும் ஒன்றை மட்டும் உறுதியாக கூற முடியும். சீடனை கொண்டு குருவின் தகுதியை தீர்மானிக்க முடியும் என்பது போல் பார்த்திபனை கொண்டு செழியனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் அதை முழுமையாக கையாளும் திறம் படைத்தவனாக இருக்கிறான் பார்த்திபன். சோழ நாட்டின் தளபதி என்பதற்கு முழு தகுதி படைத்தவனாக விளங்குகின்றான் பார்த்திபன். அதை பற்றி நான் ஒரு முறை பாராட்டி பேசிய போது என்னை தேர்ந்தெடுத்தவரும் நான் எனது ஆசானாக ஏற்றுக்கொண்டவருமான செழியனுக்கு முன்னால் இவையெல்லாம் மிகவும் சாதாரணமானது என்றான். இப்படி ஒரு தளபதியை தந்தவனே செழியன் அல்லவா? நீங்கள் சொல்வது சரிதான். அவர்கள் சொல்லும் இன்னொரு குற்றச்சாட்டு, செழியன் இருக்கும் பொழுதுதானே தாமரை கடத்தப்பட்டாள், அவன் அவளை காப்பாற்ற தவறிவிட்டான் என்பதுதானாம். அப்படி பார்த்தால் குற்றம் சுமத்தியவர்களும் அங்குதானே இருந்தார்கள். அவர்களாலும் முடியவில்லை அல்லவா? இரு பேரரசர்களும் கூட அங்குதானே இருந்தார்கள். அவர்களை அங்கு குற்றம் சாட்டுபவர்கள் சுட்டிக்காட்ட முடியுமா? வீரத்தால் மட்டுமல்ல, விவேகத்தாலும் செழியன் சிறந்தவன் என்பது மன்னருக்கே நன்றாக தெரியுமே. சிறைப்பட்டது குறை என்றால் கரிகால் பெருவளத்தாரை சிறைப்பட்டு குகை விட்டு கிளம்பும் புலி போல வெளிப்பட்டவர்தானே. செழியனின் கல்வித்திறனை நாமே நேரில் கண்டிருக்கிறோமே. முதலாக தங்கள் அவைக்கு வந்தபோது முச்சங்கங்களை பற்றி கூறி அங்கிருந்த அனைவரையும் வியக்கச் செய்தானே. அப்படிப்பட்டவன் துணைவனாக இருந்தால்தானே வருகின்ற ரோமானியனுக்கு தமிழரின் இலக்கியம், கலை, பண்பாடு அனைத்தையும் விளக்க முடியும். மன்னவா, எதுவுமே பேசாமல் எழுந்து விட்டீர்களே. நான் பேசுவதற்கான அவசியம் இல்லாமல் சொல்ல வேண்டிய எல்லா கருத்துக்களையும் மாறி மாறி பேசி தெளிவுபடுத்தி விட்டீர்கள். இவை அனைத்தையும் குறிப்பிட்டு இன்ன பல காரணங்களால் செழியனே வரும் தூதுவனுக்கு பாதுகாவலனாக இருக்க தகுதி படைத்தவன் என்று மடலாக எழுதிவிடுகிறேன்.